முஷின் நக்வியிடம் கோப்பையை வாங்க இந்திய வீரர்கள் மறுப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்த முக்கிய பிரமுகர்கள் பின்னர் ஆசிய கோப்பையை வாங்காமலேயும் பதக்கங்கள் ஏற்றியும் வெறும் கையுடன் இந்திய வீரர்கள் வெற்றியை வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். எனக்கு என்னென்னா, கரூரில் நடந்தது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது. ஆழ்ந்த இறக்கத்தை நான் தெரிவித்து கொள்ளுகிறேன். மக்களுங்களுக்கெல்லாம் ஒன்று என்ன தெரியுதுன்னா, அவங்களும் ஒரு மனுஷர் தான். சினிமா நடிகர்னால் ஏன் அப்படி போய் உழுவுறீங்க? எதுக்கு புள்ள குட்டியெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க? இனிமேல் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் உயிர் வருமா? ஏன் இப்படி இருக்கீங்க? தடைக்கு தடை தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒரு இதாகவே பேசுகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏன் நடக்கிறீங்க? குழந்தைங்கள எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க? அப்படியே வர தாமரம் ஆச்சுன்னா கிளம்பிடணும். டிவியில் பார்க்கலையா? எதுலேயும் பார்க்கலையா? இப்போ எவ்வளோ உயிர் சேதம். 2 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளைலாம் அப்படியே துடிச்சு போய் செத்து போயிருக்குது. இது நான் வீடியோ கோசம் போடல. என்னால் தாங்க முடியல. நம்மளும் புள்ள குட்டி பெற்றிருக்கோமா, தாங்க முடியலை. இது நேரம் ஆயிடுச்சுன்னா, விஜய் வர லேட்டாக ஆயிடுச்சுன்னா யாரை சொல்லியும் குத்தம் இல்லை. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்கள நம்ம பாதுகாத்துக்கணும். எதுக்கு நீ ஆம்பளை பசங்க தான் போய் உழுவுறானுங்கன்னா, பொம்பளைங்க ஏன் இப்படி போய் உழுவுறீங்க? எதுக்கு இப்படி உயிர் சேதம் ஆகுது? எத்தனை லட்சம் கொடுத்தாலும் புள்ள போன உயிர் திரும்பி வருமா? ஏன் உங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது? யார் வந்தாலும் ஏன் இப்படி போய் உழுவுறீங்க? எந்த நடிகர் வந்தாலும் ஏன் உழுவுறீங்க? அவங்களும் ஒரு மனுஷன் தானே. ஏன் டிவியில் பார்க்கலையா? எங்கேயும் பார்க்கலையா? எதுக்கு இப்படி போய் இப்போ என்ன ஆச்சு? லட்சமாக கொடுத்தா வந்துடுமா? பிள்ளைங்க போன உயிர் திரும்பி வந்துடுமா? ஏன் ஒரு இலவசமானாலும் போய் கும்மிடுறீங்க? ஒரு இதாக இருந்தாலும் போய் நடிகரானாலும் கும்மிடுறீங்க? எதுக்கு? தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் எதுக்கு பிள்ளை குட்டிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க? அவர் காலையில் 12 மணிக்கு வருன்னு சொல்லியிருக்காப்புல. 12 மணியாக 7 மணிக்கு வந்ததும் தப்பு. ஒன்று, ஜனங்க இப்படி போய் இப்படி ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே ஏன் இப்படி தொண்டருங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒரு அமைப்பு இல்லையா? ஒரு இது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, ரசிகர்களே இதுக்கெல்லாம் ஒரு இது பண்ணுறாங்க. ஒரு இது கிடையாது. ஒரு எவ்வளோ தான் போலீஸ் பாதுகாப்பாக நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்ம நாளைக்கு பாதுகாத்துக்கிட்டா தான் அவங்க கோடி கோடியாக நம்ம வீட்டில் கொட்ட போகிறது கிடையாது. நம்ம உழைச்சாதான் சாப்பாடு. அப்படி புரியுதுங்களா? எவ்வளோ தான் யார் மேலே ரசிகராக இருந்தாலும் மனசில் வச்சுக்குங்க. டிவியில் எவ்வளோ பார்க்குறீங்க, எவ்வளவோ செல்லில் பார்க்குறீங்க. ஏன் இப்படி போய் நம்ம பசங்க தான் போய் விழுவுறாங்கன்னா ஏன் பொம்பளைங்களும் போய் விழுவுறீங்க? இதனால் என்ன ஆச்சு? உயிர் இழந்தது தான் மிச்சம். 40 பேருன்னா சும்மா இல்லை. ஒரு உயிர் வாழ்கிறதுனாவே பெரிய விஷயம். 40 பேர் இறந்துட்டாங்கன்னா ரொம்ப ஒரு இது. குழந்தைங்களை எப்படி ஏறி மிதித்து எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருக்குது. இனிமே இந்த மாதிரி தவற செய்யாதீங்க. யார் வந்தாலும் வந்துட்டு போகட்டுமே. எதுக்கு இப்படி போய் இருக்கீங்க? யார் வந்தாலும் வரட்டும், மனசில் வச்சுக்கோங்க. இப்படிலாம் இது பண்ணாதீங்க. 2008 என் மாமன் கையில் இருக்கிறப்ப நானும் திருவரம்பூரில் போய் நின்னந்தான். வேண்டிய பாதுகாப்பு இருந்துச்சு. ஜனங்களை அப்படி அப்படியே ஒதுக்கி விடுவாங்க. நானும் கூட்டத்துக்கெல்லாம் போன ஆள் தான். இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பேக்கில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் பாதுகாக்கணும். 1000 பேர் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம தான் பாதுகாப்பு இருக்கணும். பிள்ளைங்களுக்கு வேண்டிக்கிற தண்ணி கிண்ணி அப்படி என்ன போய் அவங்க கொட்ட போகிறாங்களா? யாராக இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். இனிமேல் இந்த தவறு நடந்து போச்சு. இனிமேல் குழந்தை குட்டிங்களாம் அந்த கூட்டத்துக்கெல்லாம் போகாதீங்க, கூட்டிகிட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன்.
மக்களும் மேலே இருக்கிற அன்புக்கோசம் ஒரு ஆதரவுக்கோசம் சொல்கிறேன். இனிமேல் இந்த தவறை செய்யாதீங்க. யாராக இருந்தாலும் புள்ள குட்டியை விட்டு போகாதீங்க. பொம்பளைங்க லேடிஸ் வந்து ரொம்ப ஆட்டமாக ஆடுதுங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க நானும் பார்த்தேன். இவ்வளோ ஆட்டம் அடுக்கக்கூடாது. வர்றதுக்கு முன்னாலே இவ்வளோ கூட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் இருக்கவே கூடாது. யாராக இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு இதாக இருக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தண்ணி, பிள்ளைங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். எதுக்கு இப்படி ஓடியாரு? ஆம்பளை பசங்க தான் அடங்காமல் தெரியும். எதுக்கு நீங்கள் இப்படி அலையிறீங்க? நான் தெரியாமல் கேட்குறேன். அவன் குடும்பத்தில் உழைச்சாதான் சாப்பாடு. தெரியுதுங்களா? இதில் போய் உளுந்தனால இது பண்ணனால போன உயிர் வர முடியுமா? எத்தனையோ பேர் ஒரு புள்ள இருந்திருக்கும், எத்தனையோ பேர் 2 பிள்ளைங்க இருக்கும். இனிமேல் பிறக்க முடியாமல் குடும்பம் கட்டாரும் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் புள்ள போன உயிர் வர முடியுமா? இல்லை பெற்றுக்க தான் முடியுமா? ஆசாசையாக வளர்த்த பிள்ளை எவ்வளோ கனவுல இருந்துக்குங்க. எவ்வளவோ கனவுல வேடிக்கை போனவங்கலாம் இறந்து போயிருக்காங்க. என்னன்னே ஒன்றும் புரியல. யானை என் வயசுக்கு எத்தனையோ மகனாடு இதெல்லாம் சந்திச்சிருக்கோம். இப்படி ஒரு இழப்பை நான் பார்த்ததே கிடையாது. இதுவே மீண்டும் கடைசியாக இருக்கட்டும். உங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு உங்கள் காலம் தொட்டு கும்பிட்றேன். யார் வந்தாலும், ஒரு சினிமா நடிகர் வந்தாலும், ஒரு சீரியல் ஆகிட்டு யார் வந்தாலும் ஒரு விளம்பரம் வந்து ஒன்று தர, ஒன்றுக்கு ஒன்று இலவசம் அப்படின்னு சொன்னாலும் எங்கேயுமே கூட்டம் கூடாதீங்க. 10 ரூபானாலும் நம்ம உழைச்ச காசு போட்டு வாங்கணும். அதுதான் உறுதியாக இருக்கணும். நீங்கள் இனிமேலும் எந்த இதுவும் நடக்கக்கூடாது. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். உங்கள் மேலே கொண்ட அம்மா பேசுகிறேன். இதெல்லாம் கவனித்து யாராக இருந்தாலும் கரெக்டாக இருங்க. கரெக்டாக போங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு ரைட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். உங்கள் மேலே கொண்ட அம்மா பேசுகிறேன். என்னால் தாங்க முடியல. நேற்றுலேருந்து நீங்கள் என்ன நினச்சான்னு நினைங்க. நேற்றுலேருந்து ஒரு குளிக்கலை, ஒன்றுமே செய்யலை, ஒன்றும் வெளியில் போகல. ஏன்னா நாளைக்கு உங்கள் நடக்கிறது தான் நாளைக்கு எல்லாத்துக்குமே. இதெல்லாம் வேண்டிக்கிட்டு எல்லாம் நான் இறைவனை வேண்டி இது பண்ணேன். ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம், நன்றி. பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.